என் தங்கப் பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்காக ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, தினமும் நீ செய்கின்ற செயல்கள் எல்லாமே உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதில் உன்னை விட எனக்குத்தான் அதிக ஆர்வம். ஏனென்றால் என்னை வணங்குகின்ற பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். சில நல்ல விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய தெளிவை கொடுக்க வேண்டும் என்றால், அம்மா சொல்வது போல நீ தினமும் பயன்படுத்துகின்ற உன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்ற மங்களகரமான பொருளான திருநீற்றில் அம்மா சொல்கின்ற ஒரு பொருளை கலந்து நீ நெற்றியில் வைக்க வேண்டும். என் தங்கமே, நீ தினமும் செய்யாவிட்டாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நீ இதனை பயன்படுத்தும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்கள் நடக்கும். என் தங்கமே, பொதுவாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கும். என் தங்கமே, பெண் தெய்வங்களுக்கு குங்குமம் இடுகின்றோம், ஆண் தெய்வங்களுக்கு திருநீரை பிரதானமாக சொல்கின்றோம். பெண் தெய்வங்களுக்கு மஞ்சளும் குங்குமமும் வைக்கின்ற நேரம் ஆண் தெய்வங்களுக்கு சந்தனமும் குங்குமமும் இடுகின்றோம். என் தங்கமே, குறிப்பாக எல்லோருக்குமே பொதுவான ஒரு விஷயம் இந்த திருநீர். என் தங்கமே, இந்த திருநீற்றை நீ நிச்சயமாக உன் நெற்றியில் வைக்கும் பொழுதெல்லாம் உனக்கு மனதிற்கு அமைதி கிடைக்கும். மற்றவர்கள் ஒருவேளை உன்னிடத்தில் குங்குமமோ சந்தனமோ மஞ்சளோ கொண்டு வந்து கொடுக்க முடியவிட்டாலும் நிச்சயமாக எல்லோராலும் கோவிலுக்கு சென்று கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பொருள் இந்த திருநீர். என் தங்கமே, நாளை செவ்வாய்க்கிழமை என்பதனால் நாளையிலிருந்து நீ ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா இப்பொழுது இந்த பதிவினை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். தொடர்ந்து 21 நாட்கள் நீ இதனை செய்து பார். தொடர்ச்சியாக நீ செய்ய முடியவில்லை என்றாலும் 21 வாரங்கள், அதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்று 21 வாரங்கள் இது போன்று நீ செய்ய செய்ய உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக உன்னிடத்தில் வந்து சேரும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். மனதிற்குள் அமைதி பிறக்கும். உன்னுடைய இல்லம் முழுவதுமே ஒரு தெய்வ சக்தி நிரம்பி இருக்கும். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற பொருள் என்னவென்று உனக்கு சொல்கின்றேன். அதற்கு முன்பாக நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். எந்த ஒரு செயலையுமே காரணமில்லாமல் உனக்கு உன் தாயானவள் நான் கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்ப்பதில்லை. அதையும் மீறி உன்னிடத்தில் ஒரு விஷயம் வந்து சேர்கிறது என்றால் நீ அதிலிருந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இதனால் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்பட போகின்றது. அந்த மாற்றத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான நல்ல பாதையை நம் அம்மா நமக்கு காண்பித்து கொடுக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டு செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசக்தி வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் நீ நினைத்தது போல நடக்கத் தொடங்கும். உன் கண்களாலேயே சில விஷயங்களை நம்ப முடியாது. நம் வாழ்க்கையிலா இவையெல்லாம் நடக்கின்றது என்று நிச்சயமாக நீ ஆச்சரியப்படுவாய். என் தங்கமே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற இந்த செய்தியினை நீ முழுமையாக கேள். அம்மா சொல்வது போல செய்து நல்ல பலன்களை நீ பெற்றுக்கொள். என் தங்கமே, நீ வைக்கக்கூடிய திருநீற்றில் கலந்து வைக்கக்கூடிய அந்த பொருள் பச்சை கற்பூரம். என் தங்கமே, பச்சை கற்பூரம் எனக்கு கிடைக்கவில்லை தாயே என்று சொல்கின்றவர்கள் சாதாரணமாக நீ பூஜைக்கு வைக்கக்கூடிய ஒரு கற்பூரத்தை எடுத்துக்கொள். திருநீரை தனியாக ஒரு பாத்திரத்தில், நீ எப்பொழுதும் வைக்கக்கூடிய பாத்திரம் அல்லாது தனியாக ஒரு சின்ன கிண்ணத்தில் நீ எடுத்துக்கொள். என் தங்கமே, அதனுள் இந்த கற்பூரத்தை நன்றாக மசித்து விட்டுக்கொள். இரண்டையும் நன்றாக கிளறிவிட்டு நீ அதை தனியாக வைத்து விட வேண்டும். என் தங்கமே, மற்றபடி நீ உன் நெற்றிக்கு வைக்க வேண்டிய திருநீராக இந்த திருநீரை எடுத்துக்கொண்டு
தெய்வங்களின் முன்னால் அல்லது தட்டின் முன்னால் வைக்கக்கூடிய திருநீர் வேறு திருநீராக இருக்க வேண்டும். என் தங்கமே, நான் சொல்வது இந்த திருநீரை இந்த 21 நாட்கள் பயன்படுத்துவதற்கு மட்டுமே நீ தயார் செய்து கொள். மற்றபடி நீ கற்பூரம் ஏற்றக்கூடிய தட்டில் வைக்கக்கூடிய திருநீர் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த 21 நாட்களும் அம்மா சொல்வது போல இதை நீ பயன்படுத்த வேண்டும். என் தங்கமே, அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தினமும் பூஜைகளை நடத்தும் பொழுது அல்லது தீபாராதனை காட்டிவிட்ட பிறகு நீ வைத்திருக்கின்றாய் அல்லவா இந்த கிண்ணத்தில் கற்பூரம் கலந்த அந்த திருநீரை மெலிதாக நீ ஒரு 5 நொடிகள் நீ கற்பூரத்தை கொளுத்துகின்ற அந்த நேரத்தில் இதிலும் தீக்குச்சியால் நெருப்பிட வேண்டும். 5 நொடிகள் மட்டுமே எரிய வேண்டும். உடனே அதை அணைத்து விடு. என் தங்கமே, அணைத்த அந்த நொடியில் உன்னுடைய மூக்கிற்குள் ஒரு வாசம் உள்ளே செல்லும். என் தங்கமே, அது உன்னுடைய உடலில் இருக்கின்ற அத்தனை நோயையும் குறைத்து விடும். உன் மனதிற்குள் அந்த நிமிடமே ஒரு தெளிவை கொடுக்கும். உன்னுடைய மூளைக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த வாசனை ஒரு நொடிதான் இருந்தாலும் அந்த நேரத்தில் உனக்குள் பல மாற்றங்களை அது தந்துவிடும். அதன் பிறகு அந்த திருநீரை நீ உன்னுடைய நெற்றியில் இட்டுக்கொள். அடுத்த நாள் காலையிலும் நீ இட்டுக்கொள். இன்று இரவு நீ இதனை ஒரு முறை செய்து வைத்துவிட்டு அந்த திருநீரை நாளைய விடியலிலிருந்து உன் நெற்றியில் நீ இட்டுக்கொள்ள பழகு. இன்றே வேண்டுமானாலும் வைக்கலாம், நாளை வேண்டுமானாலும் தொடங்கலாம். என் தங்கமே, நாளை செவ்வாய்க்கிழமை என்பதனால் அம்மா உன்னை நாளை செய்ய சொல்கின்றேன். என் குழந்தையை, நாளைய விடியலில் பிரம்ம முகூர்த்த பூஜைகள் செய்கின்றவர்கள் இது போன்று தனியாக நெற்றியில் வைப்பதற்கென்று திருநீற்றையும் கற்பூரத்தையும் கலந்து எடுத்துக்கொண்டு ஒரு 5 வினாடிகள் மட்டும் அதன் மீது நெருப்பினை எரிய விடுவாயானால் உடனே அணைக்கும் பொழுது அதிலிருந்து வருகின்ற அந்த சிறிய புகையினுடைய வாசனை உனக்குள் அத்தனை தெய்வ சக்தியை உள்ளே கொண்டு வந்து சேர்க்கும். நீ ஒரு முறை செய்து பார். அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தில் எத்தனை உண்மை இருக்கின்றது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். கற்பூரத்தினுடைய வாசனை கற்பூரம் மொத்தமாக எரியும் பொழுது கிடைப்பதை விட திருநீற்றோடு சேர்ந்து கலந்து வைத்திருக்கும் பொழுது அதிலிருந்து கிடைக்கும் பொழுது உன் மனதிற்குள் அத்தனை தெளிவு கிடைக்கும். உன்னுடைய பூஜை அறை முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு தெய்வ சக்தி வந்து இறங்கிவிட்டது போல ஒரு உணர்வினை உனக்கு கொடுக்கும். என் தங்கமே, செய்யும் பொழுது அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த திருநீரும் கற்பூரமும் கலந்த இவற்றை நீ தனியாக வைத்து கொண்டு பயன்படுத்து. பூஜை அறையிலேயே இருக்கட்டும். அதுபோல செவ்வாய்க்கிழமை ஏற்றினாயா, மீண்டும் வெள்ளிக்கிழமையிலும் ஒரு 5 நொடிகள் அதன் மீது நீ தீபத்தை ஏற்றிப்பார். 5 நொடிகள் மட்டுமே எரிய விட்டு அதை அணைத்து விடு. அந்த நேரமும் உனக்குள் மிகப்பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கும். அதே நேரத்தில் நீ உன் மனதிற்குள், அம்மா, எனக்கு இப்பொழுது நிம்மதியில்லை, என் மனது ஒரு மாதிரி படபடத்து கொண்டிருக்கின்றது, எதையோ பற்றி தேவையில்லாததை எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றது, நான் என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று பூஜை அறையில் வந்து தெய்வத்தின் முன்னால் மண்டியிடுவாயல்லவா? அந்த நேரத்தில் கூட இதை நீ எரியவிட்டு 5 நொடிகள் எரியவிட்டு அந்த வாசனையை நுகர்ந்து பார்க்கலாம். அதை அணைக்கும் பொழுது அதிலிருந்து வருகின்ற வாசனை நிச்சயமாக என் குழந்தைக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வை கொடுக்கும். என் தங்கமே, செய்து பார்த்துவிட்டு அம்மாவிற்கு நீ பதில் சொல். அந்த திருநீரை உன் நெற்றியில் நம்பிக்கையோடு இட்டுக்கொள். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நான் கொடுக்கின்றேன். 21 நாட்கள்தான் நான் சொல்லி இருக்கின்றேன். அதற்கு மேலும் அதை பயன்படுத்த வேண்டியது உன்னுடைய விருப்பம். உனக்கு அதனால் மன நிம்மதி கிடைக்கிறது என்றால் நீ அதனை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம். இன்னும் சிலர் இதை எப்படி செய்யலாம் தெரியுமா? அந்த திருநீற்றையும் கற்பூரத்தையும் கலந்து கற்பூர தட்டில் வைத்து கொண்டே அதிலே மேலே புதிதாக ஒரு கற்பூரத்தை வைத்து தீபத்தை காட்டிவிட்டு அந்த கற்பூரம் எரிந்து முடிந்தவுடன் அதை வைத்து விட வேண்டும். அந்த திருநீரை நீ அப்படியே பயன்படுத்தி கொள்ளலாம். எது உனக்கு விருப்பமோ, உனக்கு வாசனையை
அதிகமாக நுகர வேண்டும் என்று இருந்தால் தனியாக வைத்து செய். அப்படி இல்லை என்றால் ஒன்றாக வைத்து செய்யலாம். நிச்சயமாக பலன்கள் என் குழந்தை உனக்கு கிடைக்கும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.